நீங்கெல்லாம் ஹீரோயின் மெட்டீரியலே கிடையாது அப்படின்னு தமிழ் சினிமாவுல இருந்து ஒதுக்கப்பட்ட நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மனிஷா யாதவ். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. 2012ஆம் ஆண்டு வெளியான வழக்கு எண் 18 கீழ் 9 படத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தின் மூலமா யங்ஸ்டர்ஸ் மத்தியிலலாம் பயங்கர ஃபேமஸ் ஆனாலோ, அதுக்கப்புறமா ஆதலால் காதல் செய்வீர், ஜன்னல் ஓரம், பட்டைய கிளப்பனும் பாண்டியா அப்படின்னு தொடர்ந்து ஒரு சில படங்கள் நடிச்சாலோ எதுவுமே பெரிய பட்ஜெட் படங்கள் கிடையாது. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா படத்துல கூட இவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிடைக்கல. அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் ஒரு ஹீரோயின் மெட்டீரியலே இல்ல அப்படின்னு கடைசி வரைக்கும் பெரிய படங்கள்ல வாய்ப்புகளே கொடுக்கல. ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறமா 2020ல சண்டிமுனி அப்படின்ற ஒரு பேய் படத்துலலாம் நடிச்சாங்க. ஆனா அப்பவும் மனிஷா யாதவை யாருமே ஹீரோயினா ஏத்துக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவானி நாராயணன். இவங்க பகல் நிலவு, ரெட்டை ரோஜா மாதிரியான சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் சீசன் 4லயும் வந்துட்டு போனாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட ஃபேமஸ் ஆனது எங்க தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து போட்டோஸ் போட்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில மிகப்பெரிய கிரேஸ உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்லயே பீக்ல இருந்தாங்க சிவானி நாராயணன். அதன் மூலமா தான் அவங்களுக்கு ஒரு சில பட வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. விக்ரம், வீட்ல விசேஷம், டிஎஸ்பி, நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா எதுலயுமே ஹீரோயினா இவங்கள போடல. சிவானி நாராயணனும் ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்னு எத்தனையோ போட்டோஸ அடுக்கடுக்கா அப்லோட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா சிவானி நாராயணனை யாருமே ஒரு ஹீரோயின் மெட்டீரியலா பார்க்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாளவிகா மோகனன். மாளவிகா மோகனன் பேட்ட படத்துல செகண்ட் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா மாஸ்டர் படத்துல நடிச்சாங்க. ஆனா அந்த படத்துல அவங்க கொடுத்த ரியாக்ஷனுக்காக பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறமா தனுஷோட மாறன் படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுல இன்னும் பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டாங்க. இப்படி ஹீரோயினா சுத்திட்டு இருந்த மாளவிகா மோகனனை தங்கலான் படத்துல அராத்தி கேரக்டர்ல போட்டதெல்லாம் ரொம்ப பெரிய சங்கடம். மாளவிகா மோகன் என்னதான் ஹீரோயின் அப்படின்னு அவங்களே சொன்னாலுமே ப்ரொடியூசர்ஸ் அதை ஏத்துக்க தயாரா இல்ல. தொடர்ந்து ஹீரோயின் சான்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. இப்ப சர்தார் 2 படத்துல வேற நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியும் மாளவிகா மோகனன் என்ன பண்ணிருக்காங்கன்னு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்யா நம்பீசன். உண்மையாவே இவங்களுக்கு டேலண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். இவங்க நடிச்ச படம்லாம் சூப்பரா இருக்கும். பீட்சா, சேதுபதி, ரெண்டகம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒரு நல்ல டேலண்ட் இருந்துமே ரம்யா நம்பீசனால கடைசி வரைக்கும் ஒரு முன்னணி ஹீரோயினா மாறவே முடியல. கடைசியா 2023ல ரத்தம் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனதே நிறைய பேருக்கு தெரியாது.